வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். ஒரு வழியா இன்னைக்கு விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவி ஏற்றுக்க போறாரு. அதான் மக்கள் யாருக்கு அதிகமாக ஓட்டு போட்டாங்களோ, பீப்புளோட மேண்டேட் 108 சீட்டு கொடுத்து அவருக்கு தான் அதிகமான வாக்கு செலுத்தியிருந்தாங்க. 1,72,00,000 ஓட்டு அவருக்கு தான் அதிகமாக விழுந்திருந்தது. நம்பர் ஆஃப் சீட்ஸ் ரெண்டாவது வந்த திமுக, மூணாவது வந்த அதிமுகவுக்கும் அவருக்கும் பெரிய வித்தியாசம். அவர் தான் கிட்டக்க இருந்தார் மெஜாரிட்டிக்கு. ஸோ அந்த மெஜாரிட்டியை கொடுத்துட்டாங்க. கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் எல்லாம் சேர்ந்து 118க்கு மேலே போயிடுச்சு. ஐயூஎம் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் 120 ஆயிடுச்சு. ஸோ அவர் இன்னைக்கு 10 மணிக்கு பதவி ஏற்றுக்க போறாரு. அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். நம்பர் 1. நம்பர் 2, இது பல விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கு. அதுக்கு முன்னாடி சர்க்கார் படத்துக்கு நம்ம படம் கதை வசனம் எழுதுனது நம்ம ஜெயமோகன். அந்த படத்தில் நிகழ்ந்தது எல்லாமே நிஜமாவும் நிகழ்ந்திருக்கு. அதிமுகவும் திமுகவும் சேர்ற அந்த திட்டம் அதுவரை நிகழ்ந்திருக்குன்னு எழுதியிருக்காரு. அவருக்கு வாழ்த்து தெரிவித்து ஒரு நீண்ட கட்டுரை எழுதியிருக்காரு. அதில் சர்க்கார் படத்தில் நிகழ்ந்த எல்லாமே நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறத அவர் குறிப்பிட்டிருக்காரு. இப்போ நேற்றுக்கு ஏன் லேட் ஆச்சு, திருமாவளவன் அந்த கடிதத்தை கொடுக்க 4 மணி ஆச்சுன்னா, இவங்க ஃபர்ஸ்ட் என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, ஏடிஎம்கே, டிஎம்கே மற்ற கூட்டணி கட்சிகள், காங்கிரஸை தவிர இது எல்லாம் சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர், இவங்கெல்லாம் வெளியிலேருந்து ஆதரவு தர்றது அப்படின்னு முதல்ல பிளான் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வெளியில அந்த தகவலை பல்ஸ் பார்ப்பாங்கல்ல, வெளியில அந்த நியூஸை கசிய விட்டு மிகப்பெரிய எதிர்ப்பு, திமுகலேருந்து எதிர்ப்பு, அதிமுகலேருந்து எதிர்ப்பு, சிவி சண்முகம் மாதிரியான ஆட்கள்லாம் நாங்கள் வெளியில போறோம், 35 பேர் வெளியில போறோம்னு ஒன்று. அதுக்கப்புறம் என்ன ஒரு முயற்சி எடுத்திருக்காங்கன்னா, ஒரு தலித் தலைவரை நம்ம சிஎம் ஆக்கலாம்னு சொல்லிட்டு நேற்று என்ன பிளான்னா, திருமாவளவனை சிஎம் ஆக்குறது, மற்ற எல்லாம் சேர்ந்து ஆதரவு கொடுக்கறது, திமுக, அதிமுக மற்ற கூட்டணி கட்சிகள்லாம். ஸோ இப்போ விஜய் ஆக்காம இவரை இது பண்ணோம்னா, வெளியில சொல்றதுக்கு நாங்கள் ஒரு தலித்த முதல்வர் ஆக்கணும்னு ஒரு உருட்டிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கு தான் நேற்று காலையிலேருந்து பிளான் நடந்தது. அது ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் தான் இவர் 4 மணிக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவிச்சிருக்காரு. இந்த நெகோசியேஷன்ஸ் போனது தான் காரணம், வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் முன்னாள் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லியிருக்காரு. ஆனால் மக்கள் நீதி மையம் தலைவர் கமலஹாசனுக்கு நன்றி சொல்லலை. இவங்க மேலே உள்ள வெறுப்பெல்லாம் அவர் போய் பிரச்சாரம் பண்ணி அவர் வாங்கிக்கிட்டாரு. அதாவது மக்கள் நீதி மையத்துக்கு எம்எல்ஏ தேர்தலில் போட்டி போட சீட்டே கொடுக்கல. சீட்டு கொடுக்காத பொழுதும் அவரை பிரச்சாரம் பண்ண வச்சு அந்த பிரச்சாரத்தின் மூலமாக மக்கள் திமுக மேல மிகப்பெரிய வெறுப்பு, அந்த வெறுப்புனால தான் விஜய் ஜெயிச்சிருக்காரு. விஜய்க்கு ஆதரவு ஒரு பக்கம், திமுக மேல இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி, அவங்க மேல உள்ள அதிருப்தி, அந்த அதிருப்தியெல்லாம் தான் மேல போட்டுக்கிட்டு அந்த வெறுப்பை தாங்கி கொண்டு பிரச்சாரம் பண்ணாரு. கடைசியில் ஒரு நன்றி கூட சொல்லலை தமிழக முதல்வர். அதுக்கு நம்முடைய மக்கள் நீதி மையம் தொண்டர்கள் எல்லாம் கோவத்தில் அவருக்கு பதிவு போடுறாங்க. இந்த மாதிரி நீங்க மற்றவங்க முதுகுல குத்திட்டாங்க அப்படின்னு நீங்க பதிவு போடுறீங்க. இங்க இப்ப பாருங்க, எங்களுக்கு நீங்க நன்றி கூட சொல்லலை. அதான் நீங்கள் ஒரு சொல்லலாம், லாஜிக்கலாக பார்த்தா மக்கள் நீதி மையம் தான் இந்த எலெக்ஷனில் போட்டியே போடலையேன்னு. மக்கள் நீதி மையம் போட்டி போடலை, உங்களுக்கு பிரச்சாரம் பண்ணியிருக்கு. தோத்ததுக்கப்புறம் உங்களுக்கு முதல்ல ஆறுதல் சொல்லிட்டு தான் அப்புறம் விஜய்க்கு வாழ்த்து சொன்னார். அவர் ஃபஸ்ட்டு இந்த தேர்தலில் தோத்தாலும் மீண்டும் மு.க. ஸ்டாலின் எழுந்து வருவார் அப்படின்னு சொல்லி ஒரு வாழ்த்து போட்டுட்டு, அதுக்கப்புறம் தன்னுடைய முதல் தேர்தலிலேயே மிகப்பெரிய வெற்றி பெற்ற விஜய்க்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு அவர் போட்டிருந்தார். ஸோ இந்த வெறுப்பு, ஆன்டி இன்கம்பன்சியை ஃபுல்லாக தாமேல வாங்கிக்கிட்டார். அவருக்கு அது தேவையே இல்லை. எனக்கு சீட்டு கொடுக்கல, நான் யாருக்கும் ஆதரவு இல்லை, எதிர்ப்பு இல்லைன்னு ஒதுங்கி இருக்கலாம். பட் உங்களுக்காக அவர் பிரச்சாரம் பண்ணார். அதுக்கு ஒரு நன்றி கூட சொல்லலைங்கிறது மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை மைய தொண்டர்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கு. இன்னைக்கு மே 10 நம்முடைய கோகிலா மோகன் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அதாவது மோகன், மைக் மோகன் பின்னாடி பேர் வந்தது. அவருக்கு கன்னடத்துலலாம் கோகிலா மோகன் தான் பேர். ஏன்னா அவர் கோகிலா படம் தான் அவருடைய முதல் படம். நம்ம உலகநாயகன் கமலஹாசன், பாலு மகேந்திரா, ஷோபா, ரோஜாரமணி யாருன்னா தருண் அப்படின்னு ஒரு நடிகர், உனக்கு 20 எனக்கு 18 கதாநாயகன் நடிச்சார்ல, தெலுங்கு நடிகர் தருண், அவங்களோட அம்மா தான் ரோஜாரமணி. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்த படம். கமலும் மோகனும் அதில் ஃப்ரெண்ட்ஸாக நடிச்சிருப்பாங்க. ஸோ அதில் இவங்க ஷோபாவை கமல் லவ் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி கதை அது. கோகிலாங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் சமீபத்தில் பார்த்தேன், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன்.
இப்போ கூட போர் அடிக்காமல் பார்க்குறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக நல்லா இருக்கும். நடிப்பாக இருக்கட்டும், கேமராவாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருக்கும். ரொம்ப கேஷுவலாக அப்போவே ரொம்ப ஃபார்வேர்டாக இருக்கும். இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப மாடர்னாக பண்ணியிருப்பார் பாலு மகேந்திரா. ரொம்ப டச்சிங்காக இருக்கும். நமக்கு ஒரு உணர்வுபூர்வமான ஒரு காதல் கதையாக இருக்கும். நல்ல படம். கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப ட்விஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ அந்த படத்தில் சேர்ந்து நடித்தவர் அதில் வந்து ஒரு கால் ஷீட் மக்கர் பண்ணியிருக்காரு. அதாவது சேர்ந்த 2வது நாளே தகராறு. இவர் வேற ஏதோ இதுக்காக காட்டுக்குள்ளே போயிட்டாரு. அப்போல்லாம் இந்த மாதிரி மொபைல் ஃபோன்லாம் கிடையாது. 80களோட ஆரம்பம், 70களோட கடைசியிலலாம் மொபைல்லாம் கிடையாது. அப்புறம் இவர் ஏதோ ஒரு வகையில் ஃபோனில் பிடிச்சி அப்புறம் அவர் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வீட்டில் சொல்லியிருக்காங்க. அப்புறம் இவர் ஸ்டூடியோவுக்கு போனால் பாலு மகேந்திரா கத்துன்னு கத்துறாராம். அப்புறம் கமல் தனியாக கூப்பிட்டு, மோகன் ஏன் நீங்கள் ஷூட்டிங்க்கு வரலன்னு உடனே இந்த மாதிரி இன்னொரு ஃப்ரெண்டு கூப்பிட்டாரு, போயிட்டேன் அப்படின்னாராம். உங்களுக்கு டைரி இருக்கா அப்படின்னாராம். இல்லை சார். நீங்கள் நோட் பண்ணிப்பீங்களா? இல்லை, எதுவுமே பண்ணலைன்னு உடனே இப்போ டைரி எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி, என்ன இன்னைக்கு யாராருக்கு கால் ஷீட் கொடுத்துருக்கோம், நீங்கள் டைரியில் நோட் பண்ணணும். டைரியில் பர்டிகுலர் டேட்டு, இப்போ மே 10ஆம் தேதி அப்படின்னா கோகிலா, 11ஆம் தேதி இந்த ஷூட்டிங்கு, அப்புறம் எந்த நாள் ஷூட்டிங் இல்லையோ அந்த நாள்லாம் இல்லை, பிளாங்காக விட்டுருங்க. அடுத்தாப்புல இன்னைக்கு வேற படத்துக்கு கொடுத்துருந்தீங்கன்னா அந்த படத்தோட இதை நோட் பண்ணணும் அப்படின்னு. இதுக்கப்புறம் எனக்கு ஒரு நாள் கூட நான் வந்து கால் ஷீட் காரணமாக பிரச்சனை ஏற்பட்டதில்லை. அதுக்கு அண்ணன் கமலஹாசன் அவர்களுக்கு, உலகநாயகன் அவர்களுக்கு நன்றி அப்படின்னு மோகன் சொல்லியிருந்தாரு. மோகன்னாலே பாடல்கள் அப்படின்னு தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். மோகன் படத்துடைய பாடல்கள் அவ்வளோ வெற்றி பெற்றிருக்கு. அதில் எதனால பாடல்கள் மற்ற எஸ்பிபி மற்றவங்க பாடினதெல்லாம் இருக்கட்டும், உலகநாயகன் கமலஹாசன் அவருக்கு வந்து பொன்மானை தேடுதுன்னு ஒரு பாட்டு பாடியிருக்காரு. அந்த பாட்டு மிகப்பெரிய வெற்றி. வேற ஏதோ விஷயத்துக்காக போயிருக்காரு. கமல் இந்த பாட்டை நீங்க பாடுங்க அப்படின்னாராம் இளையராஜா. என்ன சார் சொல்றீங்கன்னு உடனே, மோகனுக்காக இந்த பாட்டை பாடுங்கன்னு உடனே அந்த பாட்டை பாடியிருக்காரு. அந்த பாட்டும் பெரிய வெற்றி பெற்றது. கமல் வாய்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோ துள்ளலாக பாடியிருப்பாரு. ரொம்ப வித்தியாசமான பாட்டு அது. மோகன் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துகள். மதர்ஸ் டே 2026 ஒவ்வொரு ஆண்டும் மே மாதத்தில் வரக்கூடிய முதல் ஞாயிறு வந்து மதர்ஸ் டேயாக கொண்டாடப்படும். ஸோ நம்மளை பொறுத்தவரைய நம்ம இந்திய கலாச்சாரத்தில் வந்து எல்லா நாளும் மதர்ஸ் டே தான். பட் ஒரு பண்டிகை அப்படிங்கிறப்போ ஒரு செலிப்ரேஷன் அப்படிங்கும் பொழுது செலிப்ரேட் மதர்ஸ் டே ஆன் May 10th அப்படின்னு சொல்லிட்டு, எ மதர்ஸ் லவ் மோர் பியூட்டிஃபுல் தன் த எனி ஃப்ரெஷ் ஃப்ளவர். அப்புறம் டு த வேர்ல்டு யூ ஆர் அ மதர், டு அ ஃபேமிலி யூ ஆர் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லி ஒரு கோட்டை படிக்கிறேன். அதாவது உலகத்துக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு மதர், ஆனால் உங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் தான் உலகம் அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான கோட்டு. நம்ம தமிழ் சினிமாவை பொறுத்தவரையும் அந்த மதர்ஸ் டே பாடல்கள் அப்படிங்கிறது வந்து நிறைய ஏராளமாக இருக்குது. குறிப்பாக வந்து கவிஞர் வாலி அவர்கள் எழுதின பாடல் அப்படின்னா அது வந்து மதர்ஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிரமாதமான பாடல் நிறைய எழுதியிருக்காரு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலேருந்து தாய் இல்லாமல் நான் இல்லை, தானே எவனும் பிறந்ததில்லை, எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள், என்றும் என்னை காக்கின்றாள்னு அந்த பாட்டாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் அப்படின்னா அது வந்து மணிமாளிகை மாடங்களும் மலர்தூவிய மஞ்சங்களும் தாய் வீடு போல் இல்லை அங்கு தாலாட்ட ஆள் இல்லை அப்படிங்கிற அந்த பாடல். அந்த நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே, அப்படி அந்த பாட்டு எஸ்பிபியோட வாய்ஸில், கவிஞர் வாலியுடைய வரிகளில், இசைஞானி இளையராஜாவோட இசையில், அதை உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் அந்த பாடலுக்கு வந்து அவருடைய நடிப்பு அப்படிங்கிறது வந்து அவ்வளோ பிரமாதமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ரஜினிகாந்த் நடித்த மன்னன் படம், அதில் வந்து கவிஞர் வாலி, அதே கவிஞர் வாலி, இசைஞானி இளையராஜா. அது எந்த டியூன் அப்படின்னா தாய் மூகாம்பிகை படத்துக்கு வந்து ஜனனி ஜனனி அந்த அப்படின்னு ஒரு பாட்டு போட்டிருப்பாரு. ஜனனி ஜனனி ஜெகம்னி அகம்னி ஜெகத்காரினி அப்படின்னு. அதே அதே கிட்டத்தட்ட அதே ராகம். அப்போ அந்த கிட்டத்தட்ட அந்த டியூன் மாதிரியே வரும். அம்மா என்று அழைக்காத உயிரில்லையே அப்படிங்கிற பாட்டு. அதாவது இந்த பசுந்தங்கம், வெள்ளி இதெல்லாம் கொடுத்தா கூட ஒரு தாய்க்கு அது ஈடாகுமா அப்படிங்கிற மாதிரியான அந்த பாட்டு ஃபுல்லாகவே அது வந்து நம்ம திருச்சியில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோயிலில் அந்த பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த அளவு பிரமாதமான பாட்டு அது. இதே மாதிரி நிறையா பாடல் அவர் எழுதியிருக்காரு வாலி. அதாவது இன்னொரு ஜென்மம் எடுத்தாலும் நீயே எனக்கு தாயா பிறக்கணும் அப்படின்னு அந்த பாடல் வரி வரும். முதல்ல இதில் ரஜினிகாந்த் நடிக்க ஒத்துக்க மாட்டேன்ட்டாராம். நான் ஒரு ஆக்ஷன் ஹீரோ, நான் போய் அம்மாவோட பண்ண எப்படி இருக்கணும், ஏங்க இந்த படத்துல இதாங்க முக்கியம், இந்த சென்டிமெண்ட் மக்களோட லேடிஸோட உங்களை கொண்டு போகும், படம் பெரிய வெற்றி பெறும், போய் நடிங்கன்னு இளையராஜா சொல்லி அதுக்கப்புறம் போய் நடிச்சிருக்காரு. அது அந்த பாடல் வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி இன்னும் நிறைய எழுதியிருக்காரு. காலையில் தினமும் எழுந்ததும் கைதொழும் தேவதை அம்மா அப்படிங்கிற பாட்டெலாம் வரும். ஸோ அந்த மாதிரி உலகெங்கிலும் இருக்கிற அனைவருக்கும் அன்னையர் தின வாழ்த்துகள்.